கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் அப்போ வந்து பார்த்தேன்னு சொல்லி கேட்டா 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு வில்லேஜில் படிச்சு ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் எங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியூர் போய் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டியது. அப்போ அந்த மாதிரி வந்து 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வீட்டை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன். அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கும் என்னோட ஹாஸ்டலுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. பஸ் வசதி பெரிய லெவலில் இல்லை. அப்போ நடந்து தான் போகணும். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் இருந்து கூடுதல் நடந்து போவோம். டைமிங்க்கு ஒரு பஸ் இருக்கும். அந்த டைமிங்க்கு போக முடியும், சில சமயத்தில் போக முடியாது. அதனால் கூடுதல் நடந்து தான் போவோம். அப்போது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த வழிகளில் பார்த்துட்டு சொல்லி கேட்டால் நல்லபடியாக ஆரஞ்சு, அதே மாதிரி கொய்யாப்பழம், அப்புறம் நமக்கு பார்த்தோன்னா பைனாப்பிள், அப்புறம் வந்து பார்த்துட்டு சொல்லி கேட்டால் பழாப்பழம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நாங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னு சொல்லி கேட்டேன்னா நான் வந்து என்னோட கிளாஸில் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். காரணம் என்னென்னு சொல்லிங்கன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லபடியாக அம்மா கூட பக்கத்தில் இருக்க அம்மா எல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தோம். 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போகும்போது ஹாஸ்டல், புது விஷயங்கள் நிறையா, புது இடம். அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து நம்மளால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதில் எனக்கு ஒரு பெயின் தரக்கூடிய விஷயம் என்ன நடந்ததுன்னு சொல்லினா, என்னோட கிளாஸ் டீச்சர் 9த்துக்கும் 10த்துக்கும் ஒரே கிளாஸ் டீச்சர் தான் இருந்தாங்க. அவர் வந்து என்னென்னு சொல்லி கேட்டால் எதுக்குன்னே தெரியாது, என்னை மட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடி வாங்குறது நானாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவரை சுத்தமாக பிடிக்காது. இங்கிலீஷும் மேக்ஸும் அவரோட சப்ஜெக்டாக இருந்தது. அப்போது எந்த டைமாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்ல எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது, நான் மட்டும் அடி வாங்கிட்டு இருப்பேன். என்னோட கிளாஸ் பசங்க எல்லாருமே சொல்லுவாங்க, எதுக்குடா ஒன்றை மட்டும் அடிக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. 10த்து எல்லாரும் பையன் வந்து நல்லபடியாக படித்து பாஸ் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். பட் நான் பாஸ் ஆகலான்னு எனக்கே ஒரு தெரியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. காரணம் என்னென்னா, எனக்கு இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து மார்க்கும் கிடையாது, பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. காரணம் எப்போ பாரு இவர் அடிச்சுட்டே இருப்பார். அதனால் அவரை சுத்தமாக பிடிக்க முடியாது. ஆஃப் இயர்லி முடிஞ்சது. இந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா ஆஃப் இயர்லியும் பெரிய லெவலில் மார்க்கில் ஆவரேஜ் அந்த லெவல் தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லினா 10ஆம் கிளாஸில் பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சினாரியோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது சுத்தமாக வாத்தியாரையும் பிடிக்கல. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, எப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து நல்லபடியாக வந்து கோச்சிங்லாம் கொடுக்குறேன். அப்போது எப்பயுமே எனக்கு அந்த கணக்கு வாத்தியாரை பிடிக்காது. ஆனால் அவர் எதுக்குன்னே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை மட்டும் கார்னர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருந்தது நமக்கு அந்த டைமில். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கடைசியாக வந்து ஒரு விஷயம் பண்ணார். இந்த பிள்ளைங்கள்லாம் படித்து பாஸ் ஆகி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போது இவங்க எல்லாம் வந்து பாஸ் ஆகணும்னு சொல்லிங்கன்னா என்ன பண்ணலான்னா, அங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அவங்களெல்லாம் பார்த்து அந்த கூப்பிட்டு ஒவ்வொரு டீமாக பிரித்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த டீமில் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வச்சுட்டு ஒரு டீமாக பிரித்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு சம்மு இதெல்லாம் சொல்லி புரிகிற மாதிரி சொன்னால் அப்படியே பிரித்து புக்லெட்டெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. அதில் எனக்கு வந்து என்னோடய டீம் லீடராக வந்து ஒருத்தர் மிஸ்டர் பிரபு அப்படின்றவங்க வந்து கொடுத்தார். அந்த பையன் பார்த்தோன்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து சூப்பராக வந்து மேக்ஸ் பண்ணக்கூடியவர். 10த்தில் கூட என்னோட கிளாஸில் வந்து 100க்கு 100 சென்டம் எடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி நபரோட டீமில் நான் இருந்தேன். ஸோ அவர் ரொம்ப அன்பான நபர். எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரொம்ப அழகாக புரிய வைக்கக்கூடிய நபர். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமே எனக்கு படிக்கணும்னு ஆசை தான். பட் என்னென்னா, நம்மளோட ஆசிரியர் பிடிக்காதனால என்னமோ தெரியல, சுத்தமாக நமக்கு மண்டையில் ஏறாமல் இருந்தது. ஆனால் அந்த பிரபுன்றவர் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக கிராஸ்பிங் பவர் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக கற்பூர மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயம் நான் பிடிச்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்டேன்னா, அவரோட அப்ரிசியேஷன் இருந்தது. ப்ளஸ் சொல்லிக் கொடுத்த விதங்க பார்த்தனால நான் என்னோட டீமில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு 7-8 பேருக்கு வந்து நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டீச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே தான் எனக்கு பிடிச்சி. காரணம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சார் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் கடைசி அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து 5 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து ஒரு எக்ஸாம் வைப்பேன். அதில் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் எடுத்து வராங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து 10த்தில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இதில் போச்சுன்னா அவ்வளோதான் முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் கொடுத்த அந்த கொஷின் பேப்பர் மூலமாக நான் வந்து கிட்டத்தட்ட 75% மேலே எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது முதல் முறையாக அந்த 2 வருஷத்தில் என்னை கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேட் பண்ணார் எங்களோட கணக்கு வாத்தியார் மிஸ்டர் தனசேகர். மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருந்த நபர் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ எல்லாம் பாஸ் பண்ணிவிடலாம், நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் முதல் முறையாக உணர்ந்தது. ஒன்று என்னென்னு சொல்லி கேட்டால், நமக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரகிளிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ஸ்ட்ரகிளிங்கை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் இருந்தால் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்து நம்மளை வழி நடத்தக்கூடிய, நம்ம கைட் பண்ணி கொண்டு கூடிய நபர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இந்த நேரத்தில் என்னோட நண்பன் பிரபு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஆசிரியர் தனசேகரன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நல்லபடியாக 10ஆம் கிளாஸும் பாஸ் பண்ணி முடிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஆசிரியரை என்ன தான் பிடிக்காம இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி அது ஒரு நல்ல அரவணைப்பு வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கைடன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணாமல் இருந்ததுன்னா
10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்போனே தெரியாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. 1998, 9 அந்த காலகட்டத்தில் 2000. ஸோ 10 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. இப்போது ஞாபகப்படுதுன்னு தோணுச்சு. உங்களோட லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க நபராக இருக்கலாம், இல்லை படித்த நபர்களாக இருக்கலாம். உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஆசிரியர் சைடில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தது, உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் மாறுறதுக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ், உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து யாராச்சும் சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் இருந்தது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டையும் நான் தனித்தனியாக படித்து பார்ப்பேன். உங்களோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.